இரட்டை இலை சின்னம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதிக்கப்பட்ட தடை என்பது தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம். இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட அந்த தடையை உயர்நீதிமன்றம் நீக்கி இருக்கிறது. இது எடப்பாடிக்கு என்ன மாதிரியான நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிச்சயமாக உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும். என்ன காரணம் என்றால், சிம்பிள்ஸ் ஆர்டர் என்பது தேர்தல் சின்னங்கள் தொடர்பான ஆணை. சிம்பிள்ஸ் ஆர்டரில் பல வழக்குகள், எத்தனையோ வழக்குகள் நடந்திருக்கின்றன. ஒரு கட்சி பிளவுபட்டால் சிம்பிள்ஸ் ஆர்டரின் கீழ் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்ய முடியும். அப்போது சாதிக்கலி வழக்கை உதாரணமாக எடுப்பார்கள். 3 வகையான பரிசோதனைகள் செய்யப்படும். மெஜாரிட்டி டெஸ்ட் என்று அதை சொல்வார்கள். அதிமுக விவகாரத்தில் அதெல்லாமே முடிந்து விட்டது. இப்போது சில ரிபல் லீடர்ஸ், கே.சி. பழனிசாமியோ மற்றவர்களோ ரிபல் லீடர்ஸ், அப்போ ஒரு இன்ட்ரா பார்ட்டி அஃபேர் தான், அதாவது ஒரு உட்கட்சி விவகாரம் தான். தேர்தல் ஆணையம் பல முறை பல அபிடவிட்டுகள் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க உட்கட்சி விவகாரத்தை தலையிட மாட்டோம், எங்களை பொறுத்தவரையில் கட்சி தேர்தல்கள் இதெல்லாம் ஒரு நிர்வாக நடவடிக்கை, அதை எங்க ஆணையத்துல பதிவேற்றம் செய்வதோடு முடிந்து விட்டதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இப்ப சிம்பிள்ஸ் ஆர்டர்ல விசாரிக்கணும்னு ஒரு ஸ்பெசிபிக்கா சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இப்ப சிம்பிள்ஸ் ஆர்டர்ல விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மேட்டர்ல என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும். அதாவது சிம்பிள்ஸ் ஆர்டர்ல நீங்க விசாரிக்கணும்னா கட்சியில ஒரு பிளவு இருக்கணும். அந்த பிளவு என்பது எம்பி எம்எல்ஏ எண்ணிக்கை, கட்சியோட அதிகாரபூர்வமான அமைப்பு சட்டம், துணை விதிகளின் மரபு மீறல், விதி மீறல், இப்படி 3 வகையான பரிசோதனை இருக்கு. இதுல இந்த கட்சி அமைப்பு சட்டம் பற்றி எப்போதுமே தேர்தல் ஆணையம் போறதில்லை. ஏன்னா அது சிவில் மேட்டர், உரிமையியல் சம்பந்தப்பட்டது. நேரடியாக உரிமையியல் நீதிமன்றம் தான். அப்படியான வழக்கம் இங்க நடந்துட்டு இருக்கு. இதே மேட்டர்ல, அதிமுக மேட்டர்ல சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிவில் பெஞ்சில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சிவில் பெஞ்சுக்கு லோயர் அமைப்பு தேர்தல் ஆணையம். அப்போ சிவில் பெஞ்சில் நடக்கிற வழக்கு பற்றிய ஒரு விசாரணையை கீழமை அமைப்பான தேர்தல் ஆணையம் எப்படி தொடங்க முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. தேர்தல் ஆணையம் 2 விஷயம் தாங்க தலையிட முடியும்: ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர். எனவே இதையெல்லாம் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களது தரப்பு கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் போகும். இது இப்போதைக்கு இது முடிந்த விவகாரமாக தெரியவில்லை. மற்றபடி நீதிமன்றத்திலே இருக்கிற விஷயத்திலே இருக்கிற அரசியல் முனைகள், அது வேறு வகையான விஷயம், வேறு வகையான தாவா. அரசியல் இருக்கிறதா இல்லையா, இதை இந்த தருணத்திலே சொல்வது என்பது பொருத்தமாக இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.